ஹலோ லேடீஸ் அண்ட் ஜென்டில்மென், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஜேகேஎஃப்எஃப் கிராஷ் லேண்டிங் ஆன் யூ பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் எத்தோட முடிச்சிருப்போம்னா, ஜங்குக் வந்து மிஞ்சியை பார்க்கறதுக்கு சியோல் வந்திருப்பான். அப்போ அவகிட்ட வரலாம் அப்படின்னு அந்த பார்ட்டியில் வந்து அவன் அடி எடுத்து வைக்கலாம் அப்படின்னு போகிறப்போ, திடீர்னு ஹோட்டலோட சீக்ரெட் கார்னர்லேருந்து துப்பாக்கி ஏந்திட்டு 2 பேர் ஜங்குக்கை வந்து லாக் பண்ண ரெடி ஆகிருப்பாங்க. அவங்க வந்து வடகொரியாவிலேருந்து ஜங்குக்கே ஃபாலோ பண்ணி வந்த ரகசிய கொலையாளிகள் தான் அவங்க. ஜங்குக்கு கொல்லைன்னு நினைக்கிறவங்க. ஸோ இன்றைக்கி வந்து அவங்க ஜங்குக்கு கொல்றாங்களா இல்லையா அப்படிங்கிற அந்த பார்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. அந்த பார்ட்டி ஹோட்டல் ஹாலில் இருந்த அத்தனை லைட்ஸும் திடீர்னு டக்குன்னு அணைஞ்சிச்சு. மொத்த இடமும் அப்படியே டார்க்னஸாக இருந்துச்சு. மிஞ்சி பயத்தில் அலற நினச்ச அடுத்த செகண்ட் ஒரு பலமான கை அவளோட கையை பிடிச்சி இழுத்து அங்கேருந்து ஒரு எமர்ஜென்சி சீக்ரெட் எக்ஸிட் வழியாக கதவுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுச்சு. அந்த இருட்லேயும் அவளுக்கு அந்த டச் நல்லா பழகின டச்சாக தான் இருந்துச்சு. அவள் நிமிர்ந்து பார்த்தப்போ எமர்ஜென்சி லைட்டோட ரெட் கலர் வெளிச்சத்தில் ஜங்குக்கோட முகம் அப்படியே நல்லா தெரிஞ்சுது. ஜங்குக், நிஜமாவே நீதானா? நான் ஒன்றும் கனவு காணலல்ல? மிஞ்சி அழுதுகிட்டே அவனோட முகத்தை அவளோட கையால் தொட்டு பார்த்தா. மிஞ்சி, பேச டைம் இல்லை, நம்மளை யாரோ ஃபாலோ பண்ணுறாங்க, இங்கேருந்து உடனே கிளம்பணும் அப்படின்னு ஜங்குக் பதட்டமாக சொன்னான். அவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே பின்னாடி இருந்த கிளாஸ் கதவை உடச்சிட்டு அந்த ரகசிய கொலையாளிகள் 2 பேரும் துப்பாக்கியோடு உள்ளே நனைஞ்சாங்க. ஜங்குக்கு ஒரு செகண்ட் கூட யோசிக்கல. மிஞ்சியை தான் பின்னாடி தள்ளி விட்டுட்டு நேராக பாஞ்சு ஒருத்தனோட கையை பிடிச்சி திருகுனான். அப்படியே துப்பாக்கி கீழே விழுந்து டப்புன்னு சத்தம் போட்டுச்சு. இன்னொருத்தன் ஜங்குக்கோட முகத்தில் குத்த வர ஜங்குக் செம ஸ்பீடாக அதை தடுத்து அவனோட நெஞ்சில் ஒரு மிதி விட்டான். அவன் பறந்து போய் சோத்தில் மோதி விழுந்தான். ஜங்குக்கோட ஆர்மி ஃபைட் மூவ் சியோலோட மாடர்ன் பில்டிங்குள்ளே செம மாசாக இருந்துச்சு. மிஞ்சி வாயை பழந்து பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தா, ஜங்குக் லெஃப்டில் பாரு அப்படின்னு கத்துனான். கீழே விழுந்தவன் மறுபடியும் துப்பாக்கியை தூக்க ஜங்குக் மிஞ்சியோட கையை பிடிச்சிக்கிட்டு ஓடு மிஞ்சி அப்படின்னு கத்திக்கிட்டே பேஸ்மெண்ட் பார்க்கிங்கை நோக்கி ஓடினான். அங்கே நின்ன மிஞ்சியோட அந்த லக்ஸுரி பிளாக் BMW காரோட கதவு திறந்து 2 பேரும் உள்ளே குதிச்சாங்க. கார்கி எங்கே அப்படின்னு ஜங்குக் கேட்டான். என் பேக்குக்குள்ளே, இந்தா வச்சுக்கோ அப்படின்னு மிஞ்சி பதட்டமாக சாவியை கொடுக்க ஜங்குக் கார் ஸ்டார்ட் பண்ணி ஆக்சிலரேட்டர் மிதிச்சான். காரோட டயர்ஸ்லாம் கீச்சுன்னு சத்தம் போட்டுச்சு. சியோல் சிட்டி ரோட்டுக்குள்ளே அப்படியே பறந்துச்சு. மிட் நைட் ஒரு 2 மணி இருக்கும். சியோல் சிட்டியோட அவுட்டரில் இருக்கிற மிஞ்சியோட ஒரு ரகசிய சேஃப் ஹவுஸ் பங்களாக்கு தான் காரை கொண்டு வந்து நிறுத்தினான் ஜங்குக். இந்த வீடு மிஞ்சியோட ஒரு தனிப்பட்ட இடம். அவளோட செக்ரட்டரிக்கு கூட இந்த வீடு இருக்கிறது தெரியாது. உள்ளே போனதும் மிஞ்சி லிவிங் ரூம் லைட்டை ஆன் பண்ணிவிட்டு நேராக ஜங்குக் முன்னாடி வந்து நின்னான். இப்போ தான் அவனோட முகத்தை நல்லா பார்த்தா. அவனோட உதட்டு ஓரத்தில், கண்ணுக்கு கீழே அப்படின்னு நிறைய காயங்களோட தழும்புகள் இருந்துச்சு. நார்த் கொரியா ஜெயிலில் அவன் பட்ட கஷ்டங்கள் அவளுக்கு இப்போ புரியுது. என் கம்பெனி லைனில் தப்பிக்க வச்சதுக்காக உன்னை இவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்காங்களா ஜங்குக்? எனக்காக ஏன் உன் உயிரை பணைய வச்ச அப்படின்னு மிஞ்சி கண்ணீர் விட்டுட்டே அவனோட காயங்கள் மேலே மெதுவாக கையை வச்சா. ஜங்குக் அவளோட கையை தான் கைகளால் மூடி ரொம்ப சாஃப்டாக சொன்னான். ஏன்னா எனக்கு என் உயிரை விட நீ முக்கியம் மிஞ்சி. நார்த் கொரியாவில் நான் வெறும் கடமையை மட்டும் செய்கிற மெஷினாக தான் இருந்தேன். ஆனால் உன்னை பார்த்ததுக்கு அப்புறம்தான் எனக்குள்ளேயும் ஒரு இதயம் இருக்குன்னு புரிஞ்சுது. எனக்குள்ளேயும் ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குன்னு புரிஞ்சுது. எனக்குள்ளேயும் ஒரு உணர்வுகள் இருக்குது, எமோஷன்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சுது. சியோலுக்கு நான் பிஸ்னஸ் ஃபோரம்காக வரல, உன்னை ஒரே ஒரு முறை பார்க்க தான் வந்தேன். மிஞ்சி அப்படியே அவனோட நெஞ்சில் சாஞ்சுக்கிட்டா. இந்த முறை அவங்க 2 பேருக்கும் நடுவில் எந்த ஒரு பார்டரும் இல்லை, ஆர்மி யூனிஃபார்மும் இல்லை. ஜங்குக் அவளோட நெத்தியில் மெதுவாக ஒரு கிஸ் கொடுத்தான். ஆனால் மிஞ்சி, நான் இங்கே ரொம்ப நாள் இருக்க முடியாது. நான் இப்போ ஒரு இன்டர்நேஷ்னல் கைதி மாதிரி. சவுத் கொரியன் இன்டெலிஜென்ஸும் என்னை தேடுவாங்க, வடகொரிய ரெகுலர்ஸும் என்னை தேடுவாங்க. எனக்கு இன்னும் 3 நாள் தான் டைம் இருக்குது அப்படின்னு ஜங்குக் கவலையாக சொன்னான். மிஞ்சி அவனோட கண்ணை பார்த்து ஒரு டிட்டர்மினேஷனோடு சொன்னான். அதெல்லாம் எனக்கு தெரியாது ஜங்குக். சியோலில் நான் நினச்சா எதை வேணால் மாற்றுவேன். உன்னை அவ்வளோ சீக்கிரம் நான் எங்கேயும் போக விட மாட்டேன். உனக்கு நான் அடைக்கலாம் தரேன். அவங்க பேசிகிட்டே இருக்கும்போதே ஜங்குக்கோட ஒரு சீக்ரெட் ஃபோன் வைப்ரேட் ஆச்சு. ஸ்க்ரீனில் சியோக்ஜின் அப்படின்ற ஒரு நேம் வந்துச்சு. ஜங்குக் ஆன் பண்ணி காதில் வச்சான். கேப்டன், சியோலில் ஆபத்து பெருசாயிடுச்சு. நம்ம ஊர் டீம் ஒன்று உங்களை சியோல் சிட்டிக்குள்ளேயே வச்சு முடிக்க பிளான் பண்ணிட்டாங்க. உடனே அங்கேருந்து தப்பிச்சிருங்க அப்படின்னு சியோக்ஜின் ஃபோனில் கத்துற சத்தம் கேட்டுச்சு. சியோக்ஜின் ஃபோனை கட் பண்ணதும் ஜங்குக்கோட முகம் அப்படியே ஒரு மாதிரி டைட் ஆயிடுச்சு. நார்த் கொரியாவோட டாப் கமாண்டோ டீம் சியோல் சிட்டிக்குள்ளேயே ஊடுருவி இருக்காங்கன்னா
விஷயம் சாதாரணமானதில்லை. அவங்க ஜங்குக்கை மட்டும் இல்லை, அவனுக்கு அடைக்கலம் கொடுத்த மிஞ்சியும் சேர்த்து தான் டார்கெட் பண்ணுவாங்க. அவளையும் கொல்ல தான் நினைப்பாங்க. மிஞ்சி, நம்ம இங்கே இருக்கிற ஒவ்வொரு செகண்டும் உனக்கு தான் ஆபத்து. நான் கிளம்புறேன். நீ சியோல் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி உன்னை செக்யூரிட்டியாக பார்த்துக்கோ. உனக்கு செக்யூரிட்டி போட சொல்லு அப்படின்னு ஜங்குக் அவனோட கன்னை செக் பண்ணிக்கிட்டே கிளம்ப போனான். மிஞ்சி அவனோட கையை ஸ்ட்ராங்காக பிடிச்சி தடுத்தா. டி ஜங்குக், நீ இன்னும் சியோல் மிஞ்சியை முழுசாக புரிஞ்சுக்கல. அவளை பற்றி உனக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். நான் வெறும் ஃபேஷன் கம்பெனி ஓனர் மட்டும் இல்லை ஜங்குக், இந்த சிட்டியோட இன்ஃப்ளூயன்ஷியல் பவர். என் கார், என் சேஃப் ஹவுஸ் எல்லாமே கம்ப்ளீட்லி என்கிரிப்டட். இங்கே இருக்கிற அட்வான்ஸ்டு செக்யூரிட்டி சிஸ்டத்தை மீறி யாருமே ஈஸியாக உள்ளே வர முடியாது. முதல்ல நீ அமைதியாக உட்காரு அப்படின்னு அவளோட குரலில் ஒரு சிஇஓக்கான கம்பீரம் இருந்துச்சு. அவள் உடனே அவளோட ப்ரைவேட் செக்யூரிட்டி டீமுக்கு ஃபோன் பண்ணான். ஹலோ, என் பர்சனல் சேஃப் ஹவுஸை சுற்றி 3 லேயர் செக்யூரிட்டி வேணும். எந்த ஒரு அன்னோன் மூவ்மெண்ட் இருந்தாலும் எனக்கு உடனே ரிப்போர்ட் வரணும். காட் இட்? ஃபோனை வச்சுட்டு அவள் ஜங்குக்கு ஒரு சூடான சூப் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாள். நார்த் கொரியாவில் ஜங்குக் அவளுக்கு நூடுல்ஸ் செஞ்சு கொடுத்ததுக்கு அவளோட ஒரு சின்ன ரிட்டன் கிஃப்ட் இது. இதை குடி, சியோல் ஸ்டைல் சிக்கன் சூப். உனக்கு எனர்ஜி வேணும்ல? மிஞ்சி ஸ்பூனை அவன் வாய்க்கிட்ட நீட்டினான். ஜங்குக் அதை வாங்கி ஒரு வாய் குடித்தான். அவனோட முகத்தில் ஒரு சாஃப்ட் ஸ்மைல். ரொம்ப நல்லா இருக்கு மிஞ்சி. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் புரியல. எனக்காக நீ ஏன் இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிற? உன் கெரியர், உன் லைஃப் எல்லாமே இதனால் ஸ்பாயில் ஆக வாய்ப்பு இருக்குது. ஒரு குற்றவாளிக்கு அடைக்கலம் தந்தால் அவங்களையும் குற்றவாளியாக தான் அந்த நாடு பார்க்கும். மிஞ்சி அவனோட கண்களை ஆழமாக பார்த்துட்டு சொன்னான். ஏன்னா அந்த நார்த் கொரியா காட்டில் நான் தொங்கிட்டு இருந்தப்போ நீ என்னோடய கயிறுகளை மட்டும் கட் பண்ணி விடல ஜங்கு. என்னோடய இதயத்தோட லாக்கையும் நீ ஓப்பன் பண்ணிட்ட. சியோலில் சுற்றி எத்தனையோ பேர் இருந்தும் நான் தனியாக தான் இருந்தேன். ஆனால் உன் கூட இருந்த அந்த 4 நாளில் தான் நான் நிஜமாகவே வாழ்ந்தேன். எனக்கு நீ வேணும், அவ்வளவுதான். அவளோட இந்த ஓப்பன் டாக் ஜங்குக்கோட மனசை உருக்கிடுச்சு. அவன் அவளோட முகத்தை அவனோட கைகளுக்குள்ளே ஏந்தி அவளோட நெத்தியோட தான் நெத்தியை வச்சுக்கிட்டான். ஆனால் அந்த நிம்மதி ரொம்ப நேரம் நீடிக்கல. ஒரு காலையில் 4 மணி இருக்கும். பங்களாவோட சீக்ரெட் அலார்ம் சிஸ்டம் திடீர்னு பீப் பீப்னு ரெட் லைட் எரிய ஆரம்பிச்சது. மிஞ்சி அவளோட லேப்டாப் ஓப்பன் பண்ணி சிசிடிவி கேமராவை பார்த்தா. அவளுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு. அவளோட ப்ரைவேட் செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லோரும் தரையில் மயங்கி கிடந்தாங்க. பிளாக் மாஸ்க் போட்ட ஒரு 5 கமாண்டோஸ் கையில் சைலன்சர் பொருந்தி ஒரு துப்பாக்கியோட பங்களாவோட மெயின் டோரை கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு மிஞ்சி நடுங்கினான். ஜங்குக் டக்குன்னு மிஞ்சி இழுத்துட்டு பெட்ரூம்குள்ளே இருந்த ஒரு வாக்கின் வார்ட்ரோபோட ரூம்குள்ளே போனான். மிஞ்சி, இங்கேயே இரு, உள்ளேயே இரு, கதவை லாக் பண்ணிக்கோ. அவங்களோட டார்கெட் நான் மட்டும்தான். இல்லை ஜங்குக், ப்ளீஸ் என் கூடவே இரு, நீ எங்கேயும் போகாத. நான் சொன்னால் கேள் மிஞ்சி, உனக்கு எதுவும் ஆகக்கூடாது. நீ தான் என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. ஜங்குக் அந்த ரூமோட மெட்டல் கதவை வெளியிலேருந்து லாக் பண்ணிட்டான், அவள் வெளியே வராத மாதிரி. அடுத்த செகண்ட் பெட்ரூம் கதவு பலமாக உடைக்கப்பட்டுச்சு. அந்த 5 நார்த் கொரியா கமாண்டோஸ் உள்ளே நுழைஞ்சாங்க. ஜங்குக் அவங்க மேலே பாஞ்சான். ஒரு வெறித்தனமான சண்டை ஆரம்பிச்சுது. ஜங்குக் 2 பேரோட கன்னை பறித்து அவங்களே சுட்டான். ஆனால் அவங்க எல்லோரும் ட்ரெயின்டு கில்லர்ஸ். ஒரு கமாண்டோ ஜங்குக்கோட நெஞ்சில் பலமாக மிதிக்க அவன் பின்னாடி போய் விழுந்தான். இன்னொருத்தன் ஜங்குக்கோட தலைக்கு நேராக துப்பாக்கி எண்ணிட்டான். கேப்டன் ஜங்குக், தேச துரோகிக்கான தண்டனை மரணம் மட்டும்தான். அது உங்களுக்கு தெரியாதா? அவன் ட்ரிகர் அழுத்த போனான். சீக்ரெட் அறைக்குள்ளே அந்த ரூம்குள்ளே இருந்த சிசிடிவி ஸ்க்ரீனில் இதை பார்த்த மிஞ்சி, வேண்டாம் ஜங்குக் அப்படின்னு கத்திக்கிட்டே அந்த லாக்கை கஷ்டப்பட்டு உடச்சிட்டு வெளியில் ஓடி வந்தா. அவன் நேராக வந்து ஜங்குக்கு முன்னாடி நின்றுக்கிட்டான். துப்பாக்கியோட புல்லட் டப்புன்னு பாஞ்சுது. ஆனால் அது மிஞ்சியோட ஷோல்டரில் பட்டு அப்படியே ரத்தம் தெரிச்சுது. ஜங்குக்கை சுடல, அவன் மிஞ்சியை சுட்டுட்டான். மிஞ்சி அப்படியே ஜங்குக்கோட மடியில் சரிஞ்சா. மிஞ்சி அப்படின்னு ஜங்கு கத்துன அந்த கத்தில் அந்த ரூமே அதிர்ந்து போச்சு. அவனோட கண்கள் இப்படியே ரத்த சிவப்பாக மாறுச்சு. அவனுக்குள்ளே இருந்த மிருகம் இப்போ வெளியில் வந்துடுச்சு. ஓகே கைஸ், இந்த பார்ட் இத்துடன் முடிவடைகிறது. உங்களை நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், ஸ்டே சேஃப், பாய்.